எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த vlog பார்த்தீங்கன்னா லாஸ்ட் vlogோட கண்டினியூவேஷன் தான். சாட்டர்டே அன்னைக்கு எடுத்தது. இது வந்து அன்னத்தோட ஈவினிங் ரொட்டீன். ஸோ ஈவினிங் பார்த்தீங்க அப்படின்னா எப்போவுமே ஸ்நாக்ஸு டீ அப்படின்லாம் செஞ்செல்லாம் நான் சாப்பிட மாட்டோம். ஏன்னா ஒருத்தருமே இருக்க மாட்டாங்க. பொண்ணு ஹாஸ்டலில் இருக்காளுங்களா, பையன் வந்து 6:30க்கு தான் வருவான். ஹஸ்பண்டும் 7:30 ஆகிடும். ஸோ 7:30க்குள்ளே வந்ததையுமே ஹஸ்பண்ட் வந்ததையுமே டின்னர் தான் சாப்பிடுவோம். ஸோ ஒருத்தருமே இருக்க மாட்டாங்க. அதனால் ஸ்நாக்ஸுக்கெல்லாம் வந்து பெரிய இம்பார்ட்டன்ஸ் இருக்காது. ஆனால் இன்றைக்கி பொண்ணு வர்றப்போ ஹாஸ்டல்லேருந்து சாட்டர்டேன்ட்டு லீவுக்காக வந்தால் வர்றப்பவே ஹஸ்பண்ட் வந்து 2 வடை வாங்கி கொடுத்து விட்டுருந்தாரு. ஸோ அதனால் வடையை பார்த்ததையும் டீ, அதாவது மழையை பார்த்தா வடை ஞாபகம் வரும், வடையை பார்த்தா டீ ஞாபகம் வரும், அந்த மாதிரி ஆயிடுச்சுங்க. ஸோ டீயும் ஒன்று போட்டு அப்படியே ஆளுக்கு ஒரு வடையை சாப்பிட்டு ஈவினிங் முடிச்சாச்சு. மதியமே கறி மசாலா பவுடருக்கு ரெடி பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா, ஸோ அதுவும் ஆறிடுச்சுங்க. இன்னைக்கு கொண்டு போய் அரைச்சிட்டு வந்துடலாம், அதுக்காக தான் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். முடிச்சுட்டு வந்துட்டு எப்பவும் போல் தான் விளக்கேற்றி சாமி கும்பிடணும். சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு எங்களோட டின்னர் ரொட்டீனையும் இன்றைக்கி பார்க்கலாம். எப்போவுமே டின்னர் ரொட்டீன் போடுறது வந்து ஹரிபரியாக இருக்கிறனால நான் போட்டதில்லை. ஸோ இது சாட்டர்டே கொஞ்சம் ரிலாக்ஸாகவும் இருந்துச்சு, அதனால் போட்டிருக்கேன். கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கறி மசாலா பவுடர் வந்து எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறது ஷார்ட்ஸ்லேயும் போட்டிருக்கேன், தேவைப்படுறவங்க பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இதோட இன்க்ரீடியன்ஸ் குவான்டிட்டி எல்லாமே லாஸ்ட் லாங் வீடியோலையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், தேவைப்படுறவங்க பாருங்கள். பார்த்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டிலேயே சிம்பிள் அண்ட் சூப்பராக ரெடி பண்ணிடலாம். மார்னிங்கே மில்லட்ஸுக்கு ஊற வச்சுருந்தோம் இல்லைங்களா, அது ஒரு 5 மணி நேரம் இருக்கும், ஊறிடுச்சு. குதிரைவாளி அரிசி 2 கப், குதிரைவாளி 2 கப் இட்லி அரிசி எடுத்திருக்கேங்க. அதுக்கு 1 கப் அளவு உளுந்து, 1 ஸ்பூன் வெந்தயம். 5 மணி நேரம் ஊறிடுச்சு. இப்போ அரைச்சி வச்சுட்டு நைட்டு ஒரு 11 மணிக்கு மேலே ஆகுமா தூங்க. ஸோ அந்த டைமில் எடுத்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருவேன். மார்னிங் வந்து இட்லி ஊற்றினோன்னா சூப்பராக இருக்கும். மில்லட்டில் செஞ்சது அப்படிங்கிறனால டிஃப்ரெண்ட்டாக இருக்குமோ, சாப்பிட முடியாமல் இருக்குமோ அப்படிங்கிறதெல்லாம் இல்லை, நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. அதுவும் வந்து நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். ஆனால் சுட சுட சாப்பிட்றணும், அவ்வளோதான். நம்ம ஒயிட் ரைஸில் செய்கிற இட்லிக்கும் இதுக்கும் பெரிய வித்தியாசமெல்லாம் எதுவும் இருக்காதுங்க. இது வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணலை அப்படின்னா ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். மிக்சியில் போடுறதா இருந்தால் இந்த மெஷர்மெண்ட், இதே கிரைண்டர்லைனா கொஞ்சம் உளுந்து கம்மி பண்ணிக்கோங்க. அதுவும் வந்து நிறைய போட்டு ஆட்ட வேண்டாம், ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். கம்மியாக போட்டு அதுக்கு தகுந்த மாதிரி சட்னி குருமா செஞ்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ அவ்வளோதான், அரைச்சி எடுத்தாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இப்போ அப்படியே வச்சுட்டு நாங்கள் தூங்க போகிறப்போ ஒரு 11-11:30 ஆகிடும். ஸோ அந்த டைமில் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு போயிடலாம். ஏன்னா மில்லட்ஸ் கொஞ்சம் சீக்கிரம் புளிப்பேறிடும், அதனால். ஸோ அவ்வளோதான், இந்த வேலை முடிஞ்சிச்சு. இனி அடுத்தது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகிட்டு போய் விளக்கேற்ற வேண்டியது தான். நம்ம வீடியோஸில் நிறைய பார்த்துருப்பீங்க பூஜா ரொட்டீன்லாம், அதனால் அதை வந்து நான் போடலை, அதாவது ரொம்ப டீப்பாக போடலை. உங்களுக்கும் போர் அடிச்சிடும்ல சும்மா அப்படியே பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, அதனால். இன்றைக்கி டே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப டென்ஷன் ஃப்ரீயாகவும் இருந்துச்சு, அதே மாதிரி டே ப்ரொடக்டிவாகவும் இருந்துச்சு. ஏன்னா கறி மசாலா பவுடர் ரெடி பண்ணேன், அதுக்கப்புறம் மில்லட்ஸ்க்கு ஊற வச்சு அதுவும் அரைச்சி எடுத்தாச்சு. கொஞ்சம் நேரம் புக்ஸ் ரீட் பண்ணேன், ரிலாக்ஸாகவும் இருந்துச்சு. பொண்ணும் வந்ததுனால ஹாப்பியாகவும் இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி எல்லாம் கலந்த கலவையான நாள் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ என்னென்னா எனக்கு ஈவினிங் வந்து ப்ரே பண்ணிவிட்டு வர்றதுக்கே வந்து 1 மணி நேரம் எனக்கு தேவைப்படுங்க. பூ வச்சு அலங்காரம்லாம் பண்ணிவிட்டு நெய்வேத்தியம் பண்ணி சாமி கும்பிட்டு புக் படித்து முடிக்கிறதுக்கே 1 மணி நேரம் ஆகிடும். வந்த ஸ்பீடில் டின்னர் ரெடி பண்ணணும். 7:30 7:45க்குள்ளே நாங்கள் வந்து டின்னரை ஃபினிஷ் பண்ணிடுவோம். ஸோ அதனால் ஈவினிங் கொஞ்சம் எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஹரிபரியாக தான் போகும். அதுவும் அந்த 5:30க்கு மேலே ஆச்சுன்னா கடகடகடான டைம் போயிடும். கொஞ்சம் சில நாட்களில் பார்த்திங்கன்னா வேகமாக சாமி கும்பிட்டு வர்ற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா வந்த உடனே டின்னர் வந்து ரெடியாக இருக்கணும். ஹஸ்பண்ட் வந்ததையும் பசியோடு வருவாங்க. அதுவும் இல்லாமல் நைட் டின்னர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஏர்லியர்லாம் முடிச்சுக்குவோம் எப்போவுமே, அதே பழக்கம் ஆகிடுச்சு. இன்றைக்கி டின்னருக்கு பார்த்திங்க அப்படின்னா சோளமாவு தோசை இருக்குது. நேற்று காலையிலேயே ஆட்டி வச்சுட்டேன். நேற்று நைட்டே பார்த்திங்க அப்படின்னா சோளமாவு பணியாரம் சூப்பராக இருக்கும். அதுவும் வெங்காயம் கேரட் எல்லாம் போட்டு தாளித்து போட்டு செஞ்சு சுட்டு சாப்பிட்டோன்னா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் கார சட்னியோட. இன்றைக்கி வந்து அதிலேயே தோசை ஊற்றிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். கூட குருமா வச்சுக்கிட்டோன்னா சூப்பராக இருக்கும். ஏன்னா சோள மாவில் இட்லி நல்லா இருக்காதுங்க, தோசையும் பணியாரம் தான் சூப்பராக இருக்கும். அதனால் இன்றைக்கி அதுதான் ப்ரே பண்ணி முடிச்சுட்டு வந்த ஸ்பீடில் குருமா ரெடி பண்ணலாம் தான் பண்ணிகிட்ருக்கேன். இந்த குருமா வந்து ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். கடகடன்னு செஞ்சிட்டோம் அப்படின்னா மீறி போனால் ஒரு 15 நிமிஷம் கூட தேவை இருக்காதுங்க. இதில் வந்து ஆனியன் தான் ஹைலைட்டே.
ஸோ இதில் அரைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா தேங்காய், கொஞ்சம் சோம்பு, கசகசா, முந்திரி, கொஞ்சமாக பொட்டுக்கடலை சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா தண்ணி ஊற்றி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வெங்காயம் ஒரு 2 வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி போட்டிருக்கேங்க, 3 தக்காளி, ஒரு வாசத்துக்காக மட்டும் பச்சை மிளகாய், கறிவேப்பிலை, அவ்வளோதான். இப்போது இது எல்லாத்தையும் லைனாக தாளித்து எடுத்து நம்ம வந்து பொடிகளை எல்லாம் சேர்த்துற வேண்டியது தான். காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகாத்தூள் சேர்த்துக்கலாம், கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்து குழம்பு மிளகாத்தூள் இருந்தால் சேர்த்துக்கோங்க, சூப்பராக இருக்கும். இல்லைன்னா மல்லித்தூள் சேர்த்துக்கலாம், கரம் மசாலா கூட இருந்தால் சேர்த்துக்கலாம். ஆனால் குழம்பு மிளகாத்தூள் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த 3ஐயும் போட்டு நல்லா வதக்கிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் நல்லா வதக்குனதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டு தேவையான அளவு தண்ணியை ஊற்றி நல்லா கொதிக்க விட்டு இறக்கணும். அப்படின்னா சூப்பராக இருக்கும். இது தோசைக்கும் சூப்பராக இருந்துச்சு. இதை விட நீங்கள் இட்லிக்கு சுட சுட வச்சு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். குருமா ரெடி ஆகிடுச்சு. இனி ஒவ்வொருத்தருக்கா தோசை ஊற்றிட வேண்டியது தான். ஆக்சுவலாக பொண்ணு வந்து தோசை சூப்பராக ஊற்றுவா. இன்றைக்கி அவளுக்கு டைம் இல்லை, ப்ராஜெக்ட் ஒர்க் இருக்குது அப்படின்னு சொன்னதுனால சரி நானே ஊற்றுறேன் அப்படின்ட்டேன். இந்த வெயில் காலம் ஆரம்பித்து முடிகிற வரைக்குமே பார்த்திங்கன்னா எங்களோட டைனிங் ரூம், ஸ்டடி ரூம் நைட் 11:30 வரைக்கும் இங்கே தான் இருப்போம். நல்லா இருக்குங்க, குழு குழுன்னு இருக்கும். அதனால் இந்த கட்டில் விரித்து இங்கே தான் இருப்போம். நல்லாயிருக்கும், எல்லாருக்கும் இருக்கிறனால இன்றைக்கி ரொம்பவுமே கலகலன்னு பேசிக்கிட்டு சூப்பராக இருந்துச்சு. ஸோ தோசை சுட்டு ஒவ்வொருத்தருக்கா கொடுக்குறப்ப பார்த்தா என் பையன் மட்டும் எந்திரிச்சு தனியாக வந்துடுவான். ஏன்னா அவனுக்கு வந்து ஃபோன் இல்லாமல் ஃபுட்டு உள்ளே இறங்காது. அதனால் எந்திரிச்சு தனியாக வந்து பார்த்துக்கிட்டே சாப்பிட்டுட்டு இருந்தான். அப்பாவும் பொண்ணும் வெளியவே உட்காந்து சாப்பிட்டாங்க. ஸோ அவ்வளோதான், நம்மளோட டின்னர் ஒர்க் முடிஞ்சிச்சு. இனி எல்லாத்துக்கும் சுட்டு கொடுத்தாச்சா, நம்மளும் போய் சுட்டு சாப்பிட்டு கிட்டத்தட்ட ஒரு 8:30க்கு எல்லாமே பாத்திரம்லாம் கழுவி கிச்சனை விட்டு வெளியே வந்துடலாம். அதுக்கப்புறம் வீடியோஸ் ஏதாவது எடிட் பண்ணணுன்னா பண்ணுவேன். அப்புறம் புக்ஸ் ரீட் பண்ணிவிட்டு எப்படியா இருந்தாலும் 11-11:30 ஆகிடுங்க. அது சாட்டர்டேனா கொஞ்சம் டைம் எடுத்து தான் தூங்குவோம், கொஞ்சம் லேட்டாக தான் தூங்குவோம். எதுக்கு அவ்வளோ நேரம் முழிச்சிட்ருப்பீங்க அப்படின்னா, பசங்க படிக்கணும் இல்லையா? ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்னிங் எந்திரிச்சு படிக்கிறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க. அதனால் மார்னிங் ரொம்ப ஏர்லியராக எந்திரிக்க மாட்டாங்க. அதனால நைட் தூங்குறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அதனால் சில டைம் நானும் கம்பெனி கொடுப்பேன். சில நேரம் டயர்டாக இருந்துச்சுன்னா நான் போய் 10க்கெல்லாம் தூங்கிடுவேன். ஸோ என்னோடய கடைசி ஒர்க் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேட் லாக் பண்ணிவிட்டு லைட் ஆஃப் பண்ணிட்டு போகிறது தான். ஸோ 2 கேட்டையும் லாக் பண்ணிவிட்டு லைட் ஆஃப் பண்ணிட்டேன்னாலே என்னோடய இன்னத்து டே முடிஞ்சிச்சு. ஆனால் இன்றைக்கி குழந்தைங்க 2 பேருமே லேட் நைட் தான் தூங்கணும், நிறைய ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்ததுனால சரி நம்மளும் கொஞ்சம் நேரம் உட்காரலாம் அப்படின்ட்டு மல்லிகைப்பூ சீசன் வந்துடுச்சு இல்லையா? ஸோ பூ மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வந்திருந்தார். ஸோ அதை கோர்க்கலாம் அப்படின்ட்டு தான். நைட் ஆக்சுவலாக கோர்க்கக்கூடாது தான், ஆனால் இது விரிஞ்சிருச்சு அப்படின்னா நாளைக்கு செய்கிறதுக்கு முடியாது. அதனால் இன்றைக்கே செஞ்சிடலாம் அப்படின்ட்டு தான் எடுத்துகிட்டு வந்து கோர்த்துட்ருந்தேன். குழந்தைங்க 2 பேரும் படிச்சுட்டு இருந்தாங்க. அப்பப்போ ஜோக் பண்ணிவிட்டு கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஏன்னா வீடியோ எடுக்கலாம் அப்படின்ட்டு வச்சுட்டு ஆன் பண்ண மறந்துட்டேன். ஸோ அதனால் ரெண்டும் எண்ணெய் சேர்த்து கிண்டல் பண்ணிவிட்டு சிரிச்சிட்டு இருந்தாங்க. ஓகே, இன்னத்த டே எங்களுக்கு இப்படி தாங்க முடிஞ்சிச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா அப்படின்னு மறக்காமல் சொல்லுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க சேனலை. இந்த vlog எப்படி இருந்துச்சு அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்து வர்றதும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான vlog-ஆக தான் இருக்கும். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். பாய்.